வணக்கம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிரகலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி தான் இவங்க. கிரகலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்களுக்கு கிரகலட்சுமி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த இந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது வீட்டுக்கு வாசல்லேருந்து வீட்டுக்கு உள்ள வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களோட வலது கால உள்ள எடுத்து வச்சு வர்றாங்க. வரும்பொழுதே கையில குடத்துல உள்ள செல்வங்கள வீட்டுக்குள்ள இறைச்சுக்கிட்டே வராங்க. அவங்க அப்படி வர அமைப்பு தான் நம்ம வீட்ல நிலைவாசல்ல மாட்டணுங்கிற ஒரு அமைப்புனால தான் இந்த கிரகலட்சுமிங்கிறதே வந்து அந்த காலத்துல வந்து ரெடி பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க. உண்மையும் கூட. ஏன் வந்து கிரகலட்சுமி அப்படின்னு ஒரு வித்தியாசப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட பூஜை ரூம்லலாம் பார்த்துருப்போம். நம்ம மகாலட்சுமியோட படத்த வச்சிருப்போம். மகாலட்சுமி வந்து அமர்ந்திருப்பாங்க. தன்னோட கால்கள மடக்கி அமர்ந்திருப்பாங்க இல்லையா? அது எதுக்கு அப்படின்னா, சில பேர் வந்து அந்த கால்கள மடக்கி அமர்ந்திருக்கிறத வந்து வாசல்லயும், நிலைவாசல்லயுமே மாட்டியிருப்பாங்க. இது ஏன் இவங்கள வந்து நிலைவாசல்ல மாட்டணும், அ லக்ஷ்மி வந்து அமர்ந்திருக்கிற மாரி பூஜை ரூம்ல வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தா, லக்ஷ்மி இப்போ வற்றாத செல்வங்களோட வீட்டுக்குள்ள வந்து, நான் வீட்டுக்குள்ள செல்வங்கள இறைச்சு, எல்லாமே கொண்டு வந்து, நம்மளோட பூஜை ரூம்ல வந்து உட்கார்ந்து நமக்கு அருள் புரியிறதா தான் ஐதீகம். அதுதான். அதாவது வாசல்லேருந்து வர்றாங்க. அதுதான் இந்த அமைப்பு. வலது கால் வச்சு வராங்க. அதுதான் இந்த அமைப்பு. இப்படியே நடந்து வந்து வீட்டுக்குள்ள செல்வங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, பூஜை ரூம்ல வந்து அமர்வதாக தான் ஐதீகம். அதனால தான் பூஜை ரூம்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து லட்சுமி படத்த கால் மடக்கி உட்கார்ந்திருக்கிற லட்சுமி படத்த வைக்கிறோம். சில பேர் வந்து கால் மடக்கி இருக்கிறத வந்து வீட்டு நிலைவாசல்லயும் மாட்டுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி வர மாதிரி படத்த வீட்டோட நிலைவாசலுக்கு உள்ள அதாவது வாசலுக்கு உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து மேல மாட்டுற மாதிரி மாட்டி வைக்கணும். இப்ப இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்மகிட்ட பார்த்தா, இதுல வந்து மகாலட்சுமி காயின், காப்பர் காயின வந்து ஆ ஒட்டியிருக்கோம். ஆ இது எதுக்காக அப்படின்னா வந்து, அ அந்த படத்துல வந்து செல்வங்கள வந்து லக்ஷ்மி வந்து வீட்டுக்குள்ள இறைச்சுக்கிட்டே வர்ற மாதிரி, அது இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் காப்பர் காயின் குடுத்தா இந்த படத்துக்கு கொஞ்சம் பவர் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால, ஒரு வைப்ரேஷன் இருக்குமேன்றதுனால காப்பர் காயின் இதுல ஒட்டியிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். மகாலட்சுமி காயின் வந்து இதுல ஒட்டியிருப்போம். இது எல்லாமே வந்து அந்த குடத்துலேருந்து விழுகிற செல்வங்கள் மாரி நம்ம வீட்டுக்குள்ள வரட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஐதீகமா நாங்க இந்த படத்த இது பண்ணியிருக்கோம். இது வந்து நெறைய இடத்துல இத நம்ம பார்த்திருப்போம், பேசியிருப்போம் வீடியோவா. இப்ப இது நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைனா அந்த காப்பர் காயின் ஒட்டி அவைலபிளா இருக்கு. நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த லக்ஷ்மி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். கிரகலட்சுமிங்கிறது ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய, ஒவ்வொரு நிலைவாசல்லயும் இருக்க வேண்டிய ஒரு தெய்வம். இந்த படத்தை கண்டிப்பா நமக்கு வீட்ல வைக்கணும். வேணுங்கிறவங்க நமக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.